ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃபிங்கர் செய்யறதுக்கு நல்லா முள் இல்லாத மீனாக இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கொடுவா மீன் தான் எடுத்திருக்கேன். கடையிலையே இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி முன்னாடியே பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. முள் இல்லாத எந்த மீனில் வேணும்னாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டு கூட மிக்சியில் அடித்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா கை வச்சு இந்த மாதிரி உருட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபிங்கர் மாதிரி நல்லா உருண்டு வரும். நல்லா சூப்பராக கோட்டாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே பண்ணி வைக்கிறதுனால நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒவ்வொரு ஃபிஷ் ஃபிங்கராக எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை பொரிக்கிறப்ப ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்கறதுனால நமக்கு சீக்கிரம் கருகிடும். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வரணும். அந்த அளவுக்கு நாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே இப்போ திருப்பி விட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இப்போ எல்லா பக்கமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.